தி ஃபர்ஸ்ட் ஓமன். இந்த படம் ஆர்காஷா ஸ்டீவனோட டைரக்ஷனில் April 5 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, ஓமன் ஃப்ரான்ச்சைஸோடைய சிம்பிளான ஸ்டோரி என்னன்னா, சாத்தானுடைய மறு உருவமாக ஒரு பையன் பிறப்பான். அந்த பையனால் என்னதான் பிரச்சனை நடக்குதுன்றது தான் இந்த படத்தோடைய கதை. ஆக்சுவலாக இதே படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தமிழில் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த படம் தி ஃபர்ஸ்ட் ஓமன் வந்து அந்த சாத்தானுடைய பையன் எப்படி பிறந்தான்ற ப்ரீக்வலை பற்றி சொல்லியிருப்பாங்க. பொதுவாக நிறைய கேத்தலிக் பேஸ்ட் மூவிஸை தான் பார்க்கும்போது நன்ஸ் எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அது ஆப்வியஸாக ஒரு சில டவுட்டையும் வர வச்சுது. ஆனால் இவங்க ஏன் இப்படி காட்டுறாங்கன்றதுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு கரெக்டான பதில் இருக்கும். படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராச்சும் இந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இடத்துல பிரசவம் பார்க்குற மாதிரி சீன் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கும். இந்த படத்தில் ஒரு சில இடத்துல ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அவங்களே பெருசாக பயமுறுத்த ட்ரை பண்ண மாதிரியே தெரியுது. இந்த படம் ஓமனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் இருந்தாலும் போன வருஷம் தி நன் 2, எக்ஸார்சிஸ்ட் பிலீவர் இதெல்லாம் நாங்கள் தேட்டரில் பார்த்து ரொம்ப நொந்து போனோம். அந்த படத்தை தான் கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரிட்டிவ்லி எவ்வளவோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. நிறைய சீன்ஸ் முகம் சுதிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படம் இப்போ வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் ரன் ஆகுது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஹாரர் மூவி தான். நிச்சயமாக உங்களை ஏமாத்தாது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள்.